ப்ரிவியூல பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியா உங்களோட இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரீசெட் வந்து வேணும். அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனால் அதில் அந்த பீட் மார்க்ன்ற ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கறதுக்காக எப்பயும் போல் நானே இந்த மாதிரி சாங்கு, அது போக பீட் மார்க், இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி குரூப்ஸு, அது போக மறுபடியும் பீட் மார்க்கு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க்கில் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்லாம் நான் எங்கே கொடுத்துருப்பேன்னா, இந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் போங்க சாங்கெல்லாம் முடிஞ்சு இந்த சைடு மீதம் பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா, இந்த 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான் அந்த முன்னாடி இருக்க எம்டியான பீட் மார்க்கான எஃபெக்டில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க்கில் அதில் இமேஜ் தான் ஆட் பண்ணணும். அந்த இமேஜை எப்படி ஆட் பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் அந்த கேர்ளோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசிட்டர் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த 2வது இருக்க பீட் மார்க்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே 3 டாட்டு அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, வீடியோட லாஸ்ட் வர இந்த குரூப்பை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க பீட் மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பீட் மார்க்கில் நாம் எடிட் பண்ண போகிற நம்மளோட இமேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மாற்றி இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே இதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியான இமேஜஸை வந்து வீடியோட லாஸ்ட் வர மாற்றி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இதே மாதிரி கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாங் எந்த அளவுக்கு இருக்கோ, ஸோ அந்தளவுக்கு இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயுமே இமேஜஸை வந்து நான் வரிசையாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன்னா, இப்போ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லாம் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குரூப், அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப், 2 குரூப் கொடுத்துருக்கோன்னா இந்த 2 குரூப்லையும் ஃபஸ்ட்டு எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே எடிட்டே குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய லேயர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த கலர் அண்ட் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்கிறதுல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர், அதுக்கு மேலே இருக்க அந்த சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுறீங்க, எடிட் குரூப் போயிட்டு இந்த இதிலே ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க, கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே அதே காஸ்டியூமில், அதாவது அதே ட்ரெஸ்ஸில் இருக்க வேறு இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நமக்கு இந்த மாதிரி மறைஞ்சு அடுத்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வேறு லெவலில் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மறைஞ்சு அடுத்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு சில இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாதியில் அப்புறம் அந்த இமேஜை காணாம். அதுக்கு என்ன பண்ணால் மறுபடியும் அந்த குரூப்பே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆகிருக்கா. இப்போ அந்த பீட் மார்க் லாஸ்ட்டு போயிட்டு அந்த கட்டான குரூப்பை டச் பண்ணி இந்த 2வது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் பேக் கொண்டு அதை மூவ் பண்ணி பார்த்தா தெரியும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் வர அந்த குரூப்புக்கான எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி அடுத்த இருக்க குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட இமேஜை அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா, இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜஸ் மட்டும் எஃபெக்ட், ஸோ அதுக்கான எஃபெக்ட் இந்த ப்ரீசெட்டில் தான் இருக்குது. வீடியோட லாஸ்ட் போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, இந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நாம் இதில் எந்தெந்த இமேஜில் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோ எங்கெங்கே ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு அடுத்து எங்கே அந்த கேர்ளோட இமேஜ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டே போய் வீடியோட லாஸ்ட் வரும் அந்த கேர்ளோட இமேஜஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கோமோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் ஒரு 4 இமேஜ் செலக்ட் ஆகுது. இப்போ இந்த 4 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கிளிக்க பேஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட்
பேஸ்ட் ஆயிடுச்சா. இனி மீதி இருக்குது நம்மளோட இமேஜ். ஸோ அதுக்கு அதே மாதிரி அந்த லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த 2வது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ அதையும் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நம்மகிட்ட மீதி இருக்குது என்ன நம்மளோட இமேஜஸ். ஸோ நம்ம முன்ன பண்ண மாதிரி நம்மளோட இமேஜ் எங்கெங்கே இருக்கோ ஸோ அதை பூரா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்மளோட இமேஜஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட இமேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் வந்து செலக்ட் ஆகுது. இப்போ அந்த 5 லேயர்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட் இந்த சின்ன ஆரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட்டு. ஸோ இப்போ ஈஸியாக அந்த 5 லேயர்லேயும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா அது 2 லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டெலீட் மட்டும் பண்ணி விட்டாலே போதும். கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவுக்கான வீடியோ உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் முடிச்சு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.